ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிசிஸ் குளோபல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது என்னோட சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பிளான் லவ்வர்ஸ் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் மேக்ஸிமம் பிளான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். ஏன்னா நாங்கள் எந்த மாதிரிப்பட்ட டிப்ஸை பிளான்ஸுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம இதில் பார்க்குறது ஃபிலோடென்ட்ரான் ஆம்பிலிசம் வேரிகேட்டட். இந்த பிளான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்ல சின்ன பிளான்ட்டாக தான் வாங்கி வச்சோம். ரொம்ப சின்ன பிளான், ரொம்ப குட்டி பிளான்ட்டாக வாங்கி வச்சோம். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஃபிலோடென்ட்ரான் மாதிரிப்பட்ட வெரைட்டிஸை ஸ்டிக்கில் கொடுத்து விட்டது ரொம்பவே நல்லது. ஸ்டிக்கில் கொடுத்து விட்டோம் அப்படின்னா அதோட க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் அந்த கேப், அதோட ஒவ்வொரு கேப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் அதை ஸ்டிக்கில் கொடுத்துடணும். இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸ் நீங்கள் வாங்குகிற டைம் அது கொஞ்சம் வளர்ந்து போகிற டைப்பில் மேலே ஸ்டிக் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். நம்ம நிறைய வீடியோக்கள் அந்த ஸ்டிக் நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு உள்ள வீடியோ கூட போட்டிருப்போம். யாராவது அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ஆம்பிலிசம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சதுக்கு பிறகு நல்ல வேரியேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்ல வேரியேஷன். நம்ம கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணி இது ஒவ்வொரு லீஃப்மே ஒரு 3 feet above தான் இருக்கும். அந்த மாதிரி பெரிய லீஃபாக இருக்குது. நம்மளோட நார்மல் இதுவும் நம்ம பிளான்ட் ஒரு மரத்தில் விட்டுருந்தோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நீளமாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னா இதில் சைட்லேருந்து எக்கச்சக்கமான பேபிஸ் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோ பேபிஸும் அவ்வளோ வேரியேஷன். ஒரே பிளான்ட் தான் அதில். இங்கே பாருங்கள், தெரியுதா? அவ்வளோ வேரியேஷனாக சூப்பராக வந்துட்டுருக்கு. ரொம்ப 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 அழகாக இருக்குது இந்த பிளான்ட். அதுவும் ஃபர்ஸ்ட் அதோட மதர் பிளான்ட்டை விட பேபி பிளான்ஸில் நல்ல வேரியேஷன், ஃபுல் வேரியேஷன். இந்த ஹாஃப் மூன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரிப்பட்ட ஒரு வேரியேஷன். இது இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கம்பி தான் கொடுத்துட்ருந்தோம், அதுலேருந்து வெளியில் வந்துட்டு. இங்கே பார்த்தீங்களா, யங் லீஃபில் கூட அவ்வளோ வேரியேஷன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸ் நமக்கு வளர்ந்து வர்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம இடத்துல அது அடாப்ட் ஆகணும். அதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். அது அடாப்ட் ஆகிட்டு உங்கள் கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிட்டு அப்படின்னா பிளான்ஸோட க்ரோத்தும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிளான்ட்டும் நல்ல வேரியேஷனாக நல்லா இருக்கும். ஆனால் எப்போவுமே இந்த வேரிகேட்டட் பிளான்ஸுக்கு எல்லாமே நீங்கள் நைட்ரஜன் ரொம்ப போடக்கூடாது. நீங்கள் நிறைய மாட்டுச்சாணி அந்த மாதிரிப்பட்டது போட்டிங்க அப்படின்னா அதோட அந்த வேரியேஷன் போயிடும். அதுவும் இல்லை, ரொம்ப ஷேடட் பிளேஸ்லேயும் வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு சன்லைட் வேணும். டைரக்ட் சன்லைட் கிடையாது, ஓரளவு சன்லைட் வேணும். அப்போ தான் அந்த பிளான்ட் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், நல்ல வேரியேஷன் இருக்கும். சில பிளான்ஸ் பார்த்துருப்பீங்க, அது நல்ல ஒயிட்டாக வரும். லீஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒயிட்டிங்க பார்த்தீங்களா. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிலோடென்ட்ரான் மான்ஸ்டரா ஆல்போ, ரொம்ப பெரிய பிளான்ட், நல்ல பெரிய பிளான். இதுதான் ஃபர்ஸ்ட் பிளான், நம்மள்கிட்ட உள்ள ஃபர்ஸ்ட் பிளான். இந்த பிளான்ட்டோட ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா இந்த பிளான்ட்டோட லீஃப் என்னென்னா ஃபுல் ஒயிட்டாக வரும். ஃபுல் வேரியேஷன். இதில் ஒரு ட்ராப் என்ன பார்க்குறீங்க, இவ்வளோ தான் க்ரீன். இதனால என்னென்னா இந்த லீஃப் பேர்ன் ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேர்ன் ஆயிரும். இது ஒரு ஃபெயிலியர். இந்த மாதிரிப்பட்ட பிளான் ஒரு ஃபெயிலியர். இதில் நமக்கு அந்த க்ரீன் ஷேட் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளான்ட் அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. அதனால தான் எப்போவுமே நம்ம அந்த பிளான்ஸ் சூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக அதில் க்ரீன் இருக்கணும். அந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸ் சூஸ் பண்ணோம். இது நம்ம இனி கட் பண்ணி இதை ப்ரொபகேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பிளான்ட்டை பாருங்கள், இது எல்லாமே அதில் உள்ளதான். அவ்வளோ பெரிய பிளான்ட்டு. ஆனால் வேரியேஷன் நல்லா வர்றதுனால அதில் என்னன்னா சீக்கிரமாக பேர்ன் ஆகிருந்த மாதிரி ஒரு ட்ராபேக் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.